அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான் பேசுகிறேன், ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலேருந்து. நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்ஸ், இந்தியா விக்ஸ்னால் என்ன? ஸோ இந்தியா விக்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்மளோட ஆப்ஷனோட ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட ட்ரேட் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து திடீர்னு பெரிய ப்ராஃபிட் வரும், திடீர்னு நம்ம நினச்சதே தப்பானாலும் ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம என்ன தான் நினச்சாலும் சம்டைம்ஸ் வந்து லாஸ் தான் கொடுக்கும். இது ரிலேட்டடாக என்ன விஷயங்கள், நம்மளோட விக்ஸில் ரிலேட்டடாக என்னெல்லாம் நடக்குது, ஸோ ஆப்ஷன் ரிலேட்டடாக இது பின்னாடி பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துட்டு போகிறோம். மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ்னால் என்ன? ஸோ இப்போ வர மக்களோட மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலே போகும்போது இந்தியா விக்ஸ் கீழே வரும், இந்தியா விக்ஸ் கீழே வரும்போது மார்க்கெட் மேலே போகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டோட டேரக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி கேஸில் நடக்காது. ஓகேங்களா? ஸோ 50% தான் இதோட பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து வேறு ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு. மொதல் விஷயம், நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போகும்போது விக்ஸ் கண்டிப்பாக கீழே வரும். ஓகேங்களா? இது வந்து 50% பாசிபிலிட்டிஸ். ரெண்டாவது விஷயம் வந்து விக்ஸ் ஏறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பையருக்கும் செல்லருக்கும், அதாவது ஆப்ஷன் கான்ட்ராக்டில் பை பண்ணுறவருக்கும் செல் பண்ணுறவருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் வந்துடும். இந்த கேப் அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகும் போதே லாஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸில் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனில் வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிசம்பரில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டர்லலாம் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பையருக்கும் செல்லருக்கும் மினிமம் வந்து ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கும். இந்த கேப் எப்போ அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்போ வந்து பிரச்சனை மார்க்கெட்டில் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வார் நடக்குது, அது ரிலேட்டடாக பிரச்சனை, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவிட் டைமில் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து அன்சர்டனிட்டி எப்போல்லாம் நடக்குதோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பையர்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸோடு கம்மி ரேட்டு கேட்பான், செல்லர்ஸ்க்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸோடு எக்ஸ்ட்ரா ரேட் கேட்பான். ஸோ இவங்க மத்தியில் வந்து ஒரு பெரிய கேப், ஒரு பெரிய குழப்பங்கள் வரும். அந்த மாதிரி நேரத்தில் இந்தியா விக்ஸ் இமீடியட்டாக ஷார்ட் அப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா, முக்கியமாக மார்க்கெட் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகும்போது லாஸ்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு 100 rupees வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பையர்ஸ் எங்கே நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 rupees பையர்ஸ் கேட்பாங்க. ஆனால் 110 தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் வந்து இமீடியட்டாக நீங்கள் பை அடிச்சிங்க அப்படின்னா 100ல் ட்ரிகர் ஆகவே ஆகாது, ஸ்ட்ரைட்டாக 110 போய் ட்ரிகர் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸ் 110 தான் இருக்காங்க, 100ல் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பையரோட நிலமை. ஸோ இது அப்படியே வந்து உல்ட்டாவாக நடக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது இதுதான், இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது வேலை செய்யுது. ஸோ இதனால தான் எப்போல்லாம் வந்து இந்தியா விக்ஸ் ஷூட் அப் ஆகுதோ அப்போ காரணங்களை தேடி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையருக்கும் செல்லருக்கும் சென்ட்ரலில் கேப் அதிகமாக இருப்பாங்க. பையர் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்லேருந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, செல்லர்ஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்லேருந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்டில் இது எப்பயுமே நடக்கும். ஸோ அட் த மணியில் கூட ப்ராப்ளம் இருக்காது மெஜாரிட்டி ஆஃப் த கேஸில். டிசம்பர் மந்த் கான்ட்ராக்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் இது ரொம்பவே வந்து ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்மளோட கேலண்டரோட ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து இப்போ வந்து நிறைய பேரால் வந்து ப்ராஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸ்பைரியில் என்ன நடந்ததுன்னா மோர் தென் 12% ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அப்போ எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங், ஆஹா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இது மட்டுமே பண்ணிட்டு இருக்கலாமே, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருந்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ மொதல் விஷயம், எக்ஸ்பைரி அன்றைக்கி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நான் என்ன சொன்னேன், அட் த மணியோட ப்ரீமியம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா 100 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்க வேண்டிய இடத்துல அதோட ரேட் வந்து 150 ரூபாவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓவர் வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிங்கிள் டே எக்ஸ்பைரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் என்ட்ரி பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருந்தீங்க. உண்மையிலே அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இதில் வந்து சரி இதுக்கும் வந்து விக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சம்மந்தம் இருக்குது. ஸோ விக்ஸ் வந்து நல்லா ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு 20க்கு மேலே இருக்குது, விக்ஸோட ப்ரைஸ் வந்து ஒரு 20க்கு மேலே இருக்குது அப்படின்னா அட் த மணியோட ப்ரீமியம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு 17,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலும் சரி புட்டும் சரி 17,000 இருக்கிறது வந்து அதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ப்ரீமியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி 0 ஆகிடும். ஸோ இந்த கேஸில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா அது 0
வேல்யூ. அப்போ அங்கே 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பை பண்ணீங்கன்னா அது கன்ஃபார்மாக ஜீரோ தான் போகுது. அப்போ அதோட வேல்யூ வந்து டைம் வேல்யூ. அப்போ இந்த டைம் வேல்யூக்கும் விக்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ் சம்மந்தம் இருக்குது. அப்போ மார்க்கெட் ஷூட் ஆகும்போது இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது பெரிய லெவலில் பூம் ஆகிடும். ஏன்னா பையர் செல்லருக்கு சென்டரில் வந்து கேப் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் செல்லிங் பயன்படுத்துறீங்கன்னா உண்மையிலே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பைரி டேவிலும் நீங்கள் அது வீக்காக இருந்தாலும் சரி மந்தாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஓகே, பேக் டு விக்ஸ். ஸோ ஒரு நம்ம கேலண்டர் முடிச்சிட்டோம். கேலண்டரில் ஏன் அதிகமாக ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் அனலைஸ்லேயே வந்து டெய்லி போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். ஸோ அட் த மணியோட ப்ரீமியம் நிறையா இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து விக்ஸ்க்கு வரும். விக்ஸை பேஸ் பண்ணி எப்படிங்க நான் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 3 கேட்டகரியை நம்ம வந்து பிரிக்கலாம். மொதல் கேட்டகரியில் வந்து பிலோ 15. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து பிலோ 15 இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிசல்ட் அல்லது பெரிய ஒரு ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பட்ஜெட்டை தவிர வேறு எதுவும் பெருசாக வந்து நியூஸ் நடக்காது. அந்த மாதிரி நேரத்தை தவிர இது எல்லா நேரத்துலையும் மார்க்கெட்டு 99% சைலண்ட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ விக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிலோ 15க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து செல்லிங் சைடு போனீங்க அப்படின்னா வந்து ரிஸ்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஈவன் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கேலண்டர் ஸ்ப்ரெட்டை பயன்படுத்திங்கன்னா உண்மையில் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதுக்கு அடுத்து 15லேருந்து ஒரு 20 எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மாடரேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் ஸ்டார்டில் பண்ணலாம் அல்லது வந்து ஸ்டாங்கிள் பண்ணலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதுக்கு அடுத்த கேஸில் ஒரு 20லேருந்து ஒரு 25 இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஏன்னா ஒரு 20-25 போயிடுச்சு அப்படின் போது ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பையர் செல்லரோட கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்டார்டில் அல்லது ஸ்டாங்கிள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து நீங்கள் பொசிஷனில் எடுத்து வைக்கும் போது உண்மையிலே ப்ராப்ளம் வரும். ஏன் ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா போத் த சைடு மேலே ஒரு 500 பாயிண்ட் கீழே ஒரு மார்க்கெட் 500 பாயிண்ட்னு நிஃப்டியாக வந்து ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும், உங்களோட பிரேக் இவன் வந்து டக்குன்னு மார்க்கெட்டில் வந்து ப்ரீச் ஆகிடும். அப்போ 15 to 20 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வராது. 20லேருந்து 25 வரையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையிலே வந்து அங்கே வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக இருந்தாலும் பிரேக் இவன் வந்து ஈஸியாக வந்து ப்ரீச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உண்மையிலே ப்ராப்ளம் வரும். அதுக்கடுத்து ஃபைனலான கேஸ் இந்த 25 தாண்டும் போது இந்த 25 தாண்டது மட்டுமே இல்லாமல் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா கண்டினியூ வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ரஷ்யா நியூஸ் அப்பையும் இதுதான் நடந்தது, கோவிட்டோட நியூஸ் அப்பையும் இதுதான் நடந்தது. கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்ஸ் வந்து நிற்கல. ஸோ கண்டினியூ வந்து ஸ்டெப்பாக ஏறி போயிட்டே இருந்தது. ஆனால் உடனடியாக ஒரு நியூஸ் வந்தோடனே என்ன நடந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுவார்த்தை நடக்குது ரஷ்யாவுக்கு அப்படின்னும் போது என்ன நடந்தது, இம்மிடியேட்டாக வந்து ட்ராப் ஆச்சு. ஒரு 15 to 20% வந்து விக்ஸ் ட்ராப் ஆச்சு. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் போது அட் த மணியோட ப்ரீமியம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, நார்மலாக இருக்க வேண்டிய ஒரு 100 ரூபாவோட ப்ரைஸ் ஒரு 200, 300, 400 போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கேலண்டர் பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்தினாலும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து பொசிஷனில் எடுத்து வச்சுன்னா மாட்டிப்பீங்க. ஏன் மாட்டிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நான் ஒரு பெரிய கேப் அப்போ இல்லை பெரிய கேப் டவுனோ வந்துச்சுன்னா ஒரு பக்கம் குறைஞ்சிரும், ஆனால் ஆப்போசிட்டில் வந்து குறையாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்திலும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம், ஒரு 25க்கு மேலே இருக்குது அல்லது வந்து மார்க்கெட் வந்து அப்நார்மலாக கேப் அப் கேப் டவுன் வச்சுட்டு போயிட்டு இருக்குன்னா ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த இன்ட்ராடேவிலும் நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன், எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் கேலண்டர் வந்து பயன்படுத்திக்கலாம். கரண்ட் வீக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கை வந்து நீங்கள் லாங் போய்க்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்போ இந்த மார்க்கெட்டை என்ன கேட்டகரி மூவ் பண்ணியிருக்கோம், விக்ஸை வந்து ஒரு 4 வகையாக பிரிக்கிறோம். மொதல் வகை 15க்கு உள்ளே இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது ஷார்ட் ஸ்டார்டெல்லாம் அது செல்லிங்கில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரேக் ஈவன் வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து பெரிய நியூஸ் ஒன்றுமே கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து நிதானமாக மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகே வந்து சூப்பராக நடக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து 15லேருந்து 20க்குள்ளே ஸோ மார்க்கெட் வந்து ஒரு மாடரேட்டான புல்லிஷ் அல்லது பியரிஷில் இருக்கும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் ஷார்ட் ஸ்டார்டலோ அல்லது ஸ்டாங்கிலோ நீங்கள் பண்ணும்போது உண்மையில் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதே 20 to 25க்கு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டோட ப்ரீமியம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஆனால் நீங்கள் பொசிஷனில் எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இன்ட்ராடேவில் அல்லது எக்ஸ்பைரி டேவில் நீங்கள் கேலண்டரோ ஷார்ட் ஸ்டார்டலோ அல்லது ஸ்டாங்கிலோ நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். 25க்கு மேலே இருக்கும்போது முக்கியமாக எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும் இதை பயன்படுத்துங்க. 25க்கு மேலே இருந்தால் அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், கேலண்டரை பயன்படுத்துங்க. அதுவும் எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும் பண்ணுங்கள். என்ன நடக்கும்னா இமீடியட்டாக வந்து கிராஷ் நடக்கும். அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு
ஈவெண்ட் நடக்குதுனால இதே நடக்கும். ஸோ ஈவெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் விக்ஸ் வந்து ஏறி இருக்கும், அதே சமயத்தில் ஆப்ஷனோட ப்ரீமியம்லாம் ஏறி இருக்கும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நியூஸ் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டில் பண்ணலாம், கேலண்டர் பண்ணலாம், அல்லது ஸ்டாங்கிள் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினாலும் விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா விக்ஸ் வந்து டக்குன்னு ட்ராப் ஆகிடும். ஸோ விக்ஸ் வந்து நல்லா கட் அவுட் ஆகும்போது உங்களோட ப்ராஃபிட்டுங்கிறது ஈஸியாக பூம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணும்போது முக்கியமாக எக்ஸ்பைரி அன்னைக்கு பண்ணும்போது ஏன் வந்து அதிக ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டு. முக்கியமாக ஸ்ப்ரெட் அங்கே அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் விக்ஸோட ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. விக்ஸோட ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத விட பையர் செல்லர் வந்து தூரமாக நின்றுட்டு இருக்கான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கு மேலே. இது இன்னும் குறிப்பிட்டு இது லிக்விடிட்டினா என்ன, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பையர் செல்லர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அது லிக்விட், ஏன்னா ஈஸியாக செல் பண்ணிட்டு நீங்கள் இப்போ அதை வந்து பணத்தை மாற்றிட்டு போயிடலாம். ஆனால் ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் ஒரு லேண்டை 1 லட்ச ரூபாய்க்கு சொல்கிறான்னா பையர் வந்து 50,000 கேட்பான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து 1 லட்சத்தை விட்டு இறங்கியே வரமாட்டான். அப்போ என்ன நடக்கும், அதில் ஒரு 50,000 ரூபாய் ஃப்ளக்சுவேஷன், அதுதான் ஸ்ப்ரெட்டு. அப்போ பையர் செல்லருக்கு சென்டரில் ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது. அப்போ இந்தியா விக்ஸ்னால் என்ன, ஸ்ப்ரெட்டை பேஸ் பண்ணி தான் அது இன்க்ரீஸ் ஆகுது. மார்க்கெட்டை நியூஸை பேஸ் பண்ணி, அதாவது பையர் செல்லர்ஸ் மேட்ச் ஆகும்போது அது இன்க்ரீஸ் ஆகுதை தவிர மீதி அதில் எந்த நியூஸும் கிடையாது. அதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு 4 கேட்டகரியில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்னப்பா இவ்வளோ விஷயம் சொல்லுங்கிற, இதெல்லாம் வச்சு நான் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே ஸோ டிஃபிகல்ட்டிஸாக இருக்கே, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது பேர் தான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு டைரக்ஷனல் தெரியுது, டெக்னிக்கல் அனலைஸ் தெளிவாக தெரியுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெக்னிக்கல் அனலைஸை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, டேரெக்டாக ஒரு ஃபியூச்சரை பையோ ஷார்ட்டோ பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் ஒரு கால் ஸ்ப்ரெட்டோ அல்லது புட் ஸ்ப்ரெட்டோ நீங்கள் டேரெக்டாக பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் டைரக்ஷனல் தெளிவாக இருக்கீங்க, கிளியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு ஃபியூச்சரை பை பண்ணிவிட்டு ஒரு புட்டை பை பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை ஷார்ட் பண்ணிவிட்டு ஒரு காலை பை பண்ணிக்கலாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அட் மணியோட நீங்கள் பை பண்ணியிருக்க ப்ரீமியம் தான் உங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து டைரக்ஷனலுக்கும் சொல்லியாச்சு, நான் டைரக்ஷனலும் சொல்லியாச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15,900 மார்க்கெட் வரும், ஒரு 1000 பாயிண்ட் டவுன் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு 1000 பாயிண்ட் டவுன் ஆச்சு. அதே சமயத்தில் 15,900 17,000 ஷூட் அப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஷூட் அப் ஆச்சு. இது எப்படி எங்களால் கணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூராக டெக்னிக்கல் அனலைஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆர்டர் பிளாக் போட்டு மார்க்கெட் ஷூட் அப் ஆச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் இருக்குது. ஸோ என்னோட டெய்லி ரிவ்யூ நீங்கள் பார்த்து இருந்தீங்கன்னா, டெய்லி போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் 15,900 வரும்னு சொல்லியிருந்தேன், வந்துச்சு. அங்கேருந்து ஷூட் அப் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ஷூட் அப் ஆச்சு. ஸோ இதை நம்ம பியூராக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் அனலைஸில் நான் இங்கே வரும் அங்கே போகும்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் உட்காந்து நீங்கள் பண்ணும்போது அந்த லெவலை கேப்சர் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் இங்கே இங்கே வந்ததுனால நான் பை பண்ணேன்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் சொல்லிடலாம், அல்லது யாருனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன சார்ட்டை ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே என்ன வந்து அடிஷ்னலாக தேவைப்படுதுன்னா ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே தேவைப்படுது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பேட்டர்ன் அங்கே தான் வரும், அங்கே தான் பை எடுக்கணும், அங்கே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எப்போ கற்றுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அதை முழுசாக கற்றுக்க முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அல்லது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அங்கே வரும் இங்கே வரும் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து அங்கே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது நடக்கலை அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மைனஸை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராமில் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஒரு 3 month to 6 month வரையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் யாரா விருப்பப்படுறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் போயிட்டுருக்கும், அந்த டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி மந்த் ஃபஸ்ட் வீக்லேயே ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஒரு விக்ஸை பற்றின ஒரு தெளிவான வியூ கிடச்சிருக்கும். விக்ஸ் அதிகமாக இருக்கா, அதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை, எனக்கு ஆப்ஷனே வேணாம் அப்படின்னா நீங்கள் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி போயிடுங்க. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ விக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் இன்றைக்கி சால்வ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.